நேர்முக தேர்வு கிடையாது. 615 காலி பணியிடங்கள். டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள செம அறிவிப்பு. உதவி பொறியாளர் உள்ளிட்ட 47 பணிகளுக்கான 615 காலி பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வுக்கான அறிக்கையை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. இதில் நேர்முக தேர்வு முற்றிலும் கிடையாது. அமைப்பியல், மின்னியல், வேளாண் பொறியியல் பிரிவுகளில் 47 பதவிகளுக்காக 615 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. தமிழக அரசு துறையில் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள 615 பணியிடங்களை நிரப்ப அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பில் உதவி பொறியாளர், அமைப்பியல், மின்னியல், வேளாண் பொறியியல் உள்ளிட்ட 47 பதவிகளுக்கான 615 காலி பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வு அறிக்கை தேர்வு ஆணையத்தின் ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி 21/5/2025 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வர்கள் 27/5/2025 முதல் 25/6/2025 வரை இணைய வழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். தேர்வர்கள் தேர்வு கட்டணத்தை UPI மூலமாகவும் செலுத்தலாம். கணினி வழி தேர்வு 4/8/2025 முதல் 10/8/2025 வரை நடைபெறும். மேலும் 2025 ஆண்டு அறிவிக்கையில் வெளியிடப்பட்டுள்ள காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அரசு துறை மற்றும் நிறுவனங்களிலிருந்து அதிகரித்து பெறப்படும் பட்சத்தில் கலந்தாய்விற்கு முன்பாகவே மேலும் அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர், லைப்ரரியன், கம்ப்யூட்டர் புரோகிராமர், ஜூனியர் பிளானர், புள்ளியியல் உதவியாளர் என 47 வகையான காலி பணியிடங்கள் 617 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இந்த பணியிடங்களுக்கான கல்வி தகுதியை பொறுத்தவரை துறை சார்ந்த பிரிவில் இன்ஜினியரிங் படிப்பை முடித்திருக்க வேண்டும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி 25/6/2025 கடைசி நாளாகும். விண்ணப்பங்கள் திருத்த 29/6/2025 முதல் 1/7/2025 வரை கால அவகாசம் வழங்கப்படும். தேர்வுகள் வரும் 4/8/2025 முதல் 10/8/2025 வரை நடைபெறும். தமிழ் தகுதி தேர்வு மற்றும் துறை சார்ந்த பாடப்பிரிவு கொண்ட எழுத்துத் தேர்வு நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது.